கவுண்டமணிக்கு இந்த பேர் வந்ததுக்கு பின்னாடி இப்படி ஒரு கதையா? கவுண்டமணி சார் லைஃப்ல இவ்ளோ ஹியூமிலேஷனா? அடேங்கப்பா! கவுண்டமணி அண்ட் செந்தில் காம்போ உருவானது இப்படிதானா? கவுண்டமணி சார சினிமால தூக்கி விட்டது இந்த டிரெக்டரா? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோல டீட்டெயிலா ஆன்சர் இருக்கு. நீங்க நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நமக்கு சப்போர்ட் பண்ணிடுங்க. தமிழ் சினிமா எல்லா ஜென்ரேஷன்லயும் ஒரு சூப்பர் ஸ்டாரை கொடுத்த மாதிரி எல்லா ஜென்ரேஷனுக்கும் காமெடி சூப்பர் ஸ்டாரை கொடுக்க தவறுனதே இல்லைங்க. அந்த மாதிரி தமிழ் சினிமா கொடுத்த ஒரு காமெடி லெஜெண்ட் தான் நம்ம கோவை மாவட்டத்தை சேர்ந்த கவுண்டமணி அவர்கள். கவுண்டமணி கெரியரை எடுத்துட்டோம்னா அவரும் செந்திலும் சேர்ந்து பண்ண காமெடி லூட்டிஸ் எல்லாம் மறக்கவே முடியாது. இன்னைக்கு அந்த லெஜெண்ட் லைஃப்ல நடந்த சில இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பர்த் ஆஃப் கவுண்டமணி. தமிழ் சினிமால கவுண்டருக்கு ஃபேமஸான நம்ம கவுண்டமணிக்கு இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதைங்க. உடுமலைப்பேட்டையில இருக்க வல்லகொண்டபுரத்துல பிறந்த நம்ம கவுண்டமணியோட உண்மையான பேரு சுப்பிரமணிய கருப்பையா. சின்ன வயசுல சினிமா மேல ஈர்ப்பு வந்திருக்கு. 15 வயசுல டிராமால நடிக்க ஆரம்பிச்சு நிறைய டிராமா வந்து நடிச்சிருக்காரு. இவர் பண்ண ஊர் கவுண்டர் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான டிராமா, அதுல இவர் தான் லீட் ரோலா இருக்க ஊர் கவுண்டர் ரோலை பண்ணியிருந்திருக்காரு. கொங்கு ரீஜன்ல இந்த டிராமாக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கு. டிராமால நடிக்கிறப்பவே ஸ்கிரிப்ட் இல்லாத கவுண்டர்லாம் டிராமால ரொம்ப ஸ்பான்டேனியஸா போடுவாராம். ஊர் மக்கள் இவரை கவுண்டர் ரோல் பண்ணதுனால கவுண்டர் மணி அப்படின்னே கூப்பிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி டைமிங் கவுண்டர்ஸ் எல்லாம் பயங்கரமா போடுறதுனால இவரோட கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே இவரை கவுண்டர் மணி அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. கொஞ்ச வருஷத்துல டிராமால நடிச்சது போதும் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு வந்து வடபழனியில ரூம் எடுத்து சினிமால சான்ஸ் தேடி அலைஞ்சிட்டு இருந்திருக்காரு. பெரிய போராட்டத்துக்கு பின்னாடி தான் இவருக்கு சின்ன சின்ன ரோல்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. சுமார் ஒரு 10 வருஷமா அட்மாஸ்பியர் ரோல் மட்டுமே தான் இவர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. சர்வர் சுந்தரம் படத்துல கூட அட்மாஸ்பியர் ரோல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா 16 வயது நிலை படத்துல நடிச்சப்போ தான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்த பாக்யராஜ் இவரோட ரூம்மேட்டா இருந்திருக்காரு. அவர்கிட்ட உரிமையா சான்ஸ் கேட்டிருக்காரு. அவரும் அந்த படத்துல ரஜினி கேங்ல வர ரோல் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. இதுதான் கவுண்டமணி அவருக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் பெரிய ரோலுங்க. அந்த மூவியோட கிரெடிட்ஸ்ல நேம் போடணும், நேம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவரும் கவுண்டர் மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாக்யராஜ் அதை கவுண்டமணி அப்படின்னு தப்பா புரிஞ்சுட்டு போட அதுவே அவரோட ஆன் ஸ்கிரீன் நேமா மாறி இருக்கு. இதை பாக்யராஜே ஒரு இன்டர்வியூலையும் ஷேர் பண்ணியிருக்காரு. இப்படிதான் பொள்ளாச்சியில இருந்த கருப்பையா தமிழ் சினிமால கவுண்டமணியா உருவாகி இருக்காரு. கவுண்டமணி ஆஸ் வில்லன். 16 வயது நிலை படத்துல ரஜினிகாங்க்ல இருக்க ரோல் நல்லா பண்ணதுனால அதுக்கப்புறமா கிழக்கே போகும் ரயில் படத்துல ஒரு வில்லன் ரோலுக்கு ஆள் வேணும் அப்படின்னு பாரதி ராஜா பாக்யராஜ் கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு பாக்யராஜும் உடனே என் ஃப்ரெண்டு கரெக்டா இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அட போயா அப்படின்னு சொல்லி பாரதி ராஜா கிண்டல் பண்ணியிருக்காரு. உடனே அவரோட சொந்த முயற்சியில கவுண்டமணி சாரையும் காந்திமதி அம்மாவையும் வச்சு டெஸ்ட் ஷூட்லாம் பண்ணி அந்த ஃபுட்டேஜஸை பாரதி ராஜா சார் கிட்ட போட்டு காமிச்சிருக்காரு. அந்த படத்துல வந்த அந்த முக்கியமான ரோல் வந்து கவுண்டமணி அவர்களுக்கு இப்படிதான் வந்து கிடைச்சிருக்கு. செத்தா மண்ணுக்காக சாகணும், அப்படி இல்லைன்னா பொண்ணுக்காக சாகணும்னு பீக் வில்லனிசம் ரோல் நம்ம கவுண்டமணி சார் பண்ணியிருக்காருன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, கவுண்டமணி காமெடியன் ஆக்டரா கலக்கியிருந்தாலும் அவரும் அவரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நிறைய வில்லன் ரோல்ஸும் பண்ணியிருக்காரு. அதுல முக்கியமான படம்னா எங்க ஊரு ராசாத்தி. இந்த படத்துல அவர் ராதிகாவை அடையிறதுக்கு நிறைய வழியில ட்ரை பண்ணுவாரு. காமெடியனா நடிச்சதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் காட்டணும் அப்படின்னு சொல்லி படத்துல அவரோட ஹேர் ஸ்டைல் கெட்டப் எல்லாம் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. ஊர்ல இருக்க மைனர் வில்லன் மாதிரி அப்படியே ஆப்டா இருப்பாரு. இந்த ரோலை பார்த்துட்டு சேம் இதே மாதிரி வில்லன் ரோல் இவருக்கு 1982ல ரிலீஸ் ஆன முள்ளில்லாத ரோஜா அப்படிங்கிற ஒரு படத்துல பண்ணியிருப்பாரு. இந்த படத்துலயும் லுக்ல சேஞ்ச் பண்ணியிருப்பாரு. குறிப்பா ஹேர் ஸ்டைல் அண்ட் மீசையை மாத்தி இரக்கமே இல்லாத ஒரு வில்லன் லுக்ல நடிச்சிருப்பாரு. இந்த 2 படத்துலயும் இருக்க ஒற்றுமை என்னன்னா 2 படத்துலயும் பொண்ணுகளை அடையிறதுக்காக எந்த எல்லைக்கும் போற மாதிரி தான் இவரோட கேரக்டர் இருக்கும். இதுக்கப்புறம் 1992ல வந்த ஆவாரம் பூவே படத்துலயும் சிமிலரா இதே மாதிரி ஒரு மைனர் கேரக்டரான காமெடி கலந்து பண்ணியிருப்பாரு. ஆரம்ப காலத்துல வாய்ப்பு தேடி கஷ்டப்பட்டப்போ கவுண்டமணி அவர்களுக்கு பாக்யராஜ் இப்படிதான் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம அடுத்து பாரதி ராஜா ரஜினியை வச்சு தீராத விளையாட்டு பிள்ளை அப்படிங்கிற ஒரு படம் பண்ணாங்க. அந்த படத்துல கவுண்டமணி மனசுக்குள்ள ஒரு சபதமே எடுத்திருக்காரு. என்னன்னு அடுத்து சொல்றேன் கேளுங்க. ரைஸ் ஆஃப் கவுண்டமணி. சூப்பர் ஸ்டார் 16 வயது நிலை படம் நடிக்கிறப்போ அவருக்கு அந்த டைம்ல வந்து கார் கொடுக்காம ஒரு ப்ரொடியூசர் செட்ல நடந்த ஹியூமிலேஷனை பத்தி குட்டி ஸ்டோரியா சொல்லியிருப்பாரு. ஞாபகம் இருக்குல்ல? அதை விட ஒரு கூஸ் பம்பான ஒரு ஸ்டோரி நம்ம கவுண்டமணி சார் லைஃப்ல நடந்திருக்குங்க. 16 வயது நிலைக்கு அப்புறமா சின்ன சின்ன ரோல்ஸை வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டா பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்பெல்லாம் கேரக்டர் ஆர்டிஸ்ட்க்கு கார் எல்லாம் கிடையாது. எல்லாரையும் அனுப்புறதுக்கு வேன் வரும். அந்த வேனும் வந்து லேட்டா வரும். தீராத விளையாட்டு பிள்ளை மூவி டைம்ல அப்படி வந்து வேனுக்கு வந்து இவர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த வேன் ரொம்ப லேட் ஆகிருக்கு. உடனே ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் கவுண்டமணி ரூமுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி அவர் போற வழியிலேயே சூப்பர் ஸ்டாரோட கார் வந்திருக்கு. இவரும் வந்து அவருக்கு லிஃப்ட் கொடுத்துருக்காரு.
ஏன் என்னாச்சு? நடந்து போறீங்க அப்படின்னு நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து கேட்டிருக்காங்க. வெக்ஸ் ஆகியிருந்த நம்ம கவுண்டமணி, புரொடக்ஷன் வந்து மரியாதையே இல்லாம நடத்துறாங்க அப்படின்னு புலம்பியிருக்காரு. உடனே அவர்கிட்ட சூப்பர் ஸ்டார் நீங்க சீக்கிரமா கார் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாரி கொஞ்சம் வருஷம் கழிச்சு கவுண்டமணி பீக்ல இருக்கப்போ டெய்லி ஒரு கார்ல ஷூட்டிங்க்கு வருவாருங்க. அவரு வந்து இந்த நடந்த ஒரு ஹியூமிலியேஷன மனசுல வச்சு அத வெறியா மாத்தி ஹார்ட் ஒர்க் பண்ணி டெய்லி ஒரு கார்ல என்னால வர முடியும் அப்படின்னு நிரூபிச்சு காமிச்சிருப்பாரு. பர்த் ஆஃப் கவுண்டமணி அண்ட் செந்தில் காம்போ. 2 பழம் வாங்கிட்டு வர சொன்னேன். ஒரு பழம் இங்க இருக்கு. இன்னொரு பழம் எங்க? அண்ணே இதுல எப்படி அண்ணே லைட் எரியும்? இந்த கார சொப்பன சுந்தரி வச்சிருந்தாங்க. அந்த கார வச்சிருந்த சொப்பன சுந்தரிய யார் வச்சிருந்தா? இப்படி மறக்க முடியாத காமெடிய அள்ளி சிதற விட்ட நம்ம கவுண்டமணி செந்தில் காம்போ தமிழ் சினிமால தவிர்க்க முடியாத காம்போங்க. இன்னும் பல வருஷத்துக்கு இதெல்லாம் நிலைச்சு நிக்கும்னே சொல்லலாம். இந்த காம்போ எப்படி உருவாச்சு அப்படின்னு தெரியுமா? கவுண்டமணி அவர்கள் டிராமால இருந்து சினிமாக்கு வந்து ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டு சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் நடிச்சிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் நம்ம செந்தில் அவர்கள் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல பிறந்து சின்ன வயசுல வீட்டை விட்டு சென்னைக்கு ஓடி வந்து ஆயில் மார்ட்ல வேலை பார்த்துட்டு டிராமாலெல்லாம் நடிச்சிட்டு இருந்திருக்காரு. பல டிராமாஸ்க்கு அப்புறமா அவருக்கு மலையாளம் சினிமால இத்திக்கர பக்கி அப்படிங்கிற ஒரு படத்துல அறிமுகமாகி தமிழ் சினிமால ஒரு கோவில் இரு தீபங்கள் அப்படிங்கிற படத்துல அறிமுகமாகி இருக்காரு. ஸ்டார்டிங்ல சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவங்க 2 பேருமே ஒன்னா நடிச்ச ஃபர்ஸ்ட் படம் மலையூர் மம்மட்டியான் தான். ஆனா இவங்க காமெடி பேரா உருவான படம் எது அப்படின்னா நம்ம சுந்தரராஜன் டிரெக்ஷன்ல வந்த வைதேகி காத்திருந்தால் இந்த படம் தான். ஹாலிவுட்ல இருந்த லாரல் அண்ட் ஹார்டி இவங்கள மாதிரி ஒரு காமெடி டியூவோவா உருவாக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி இந்த படத்துல காமெடி ட்ரை பண்ணி இந்த ஒரு காம்போ வந்து சக்சஸ் பண்ணிருக்காங்க. அதனால 300 படம் நடிச்சிருக்காங்க. இவங்களோட 100வது படமா வந்தது தான் கரகாட்டக்காரன். இந்த மாதிரி காம்போலாம் இதுக்கப்புறம் வருமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதே தெரியல. நீங்க சொல்லுங்க, இவங்களோட காம்போல வந்து பெஸ்ட் காமெடி படம் இதுதான் இல்ல உங்களுக்கு பிடிச்ச படம் எது அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.